நடிகர் கார்த்தி நம்மோட பேச இருக்காரு. அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. நம்ம கேட்கிற முதல் கேள்வி என்ன அப்படின்னா, 2015ஆம் ஆண்டுல உங்களுக்கு கொம்பன் உள்ளிட்ட படங்கள் ரிலீஸ் ஆச்சு, நல்ல பேர் வாங்கி கொடுத்திருக்கு. இந்த நிலையில 2016 எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கீங்க? உங்களோட நியூ இயர் பிளான்லாம் என்ன சார்? புத்தாண்டுக்கு என்ன ஆக்சுவலா பிளான் பண்ணல. இப்போ காஷ்மீரா ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்கான ஹார்ஸ் ரைடிங் ரிஹர்சல்ஸ், ஸ்டன்ட்ஸ் ரிஹர்சல்ஸ் அதுதான் போயிட்டு இருக்கு. ஸோ நியூ இயர் பத்தி யோசிக்கிறத விட இப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்க போதுங்கிற அந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க் தான் இப்போ ஜாஸ்தி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷம் நியூ இயர்ங்கிறது கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு பெரிய இழப்பு நடந்திருக்கு. அதனால கொண்டாட்டங்கள் இந்த வருஷம் இல்லை, புது நம்பிக்கைகள் கொடுக்கறது, அடுத்தவங்களோட வாழ்க்கையை திரும்பவும் சகஜ நிலை கொண்டு வரக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள். இப்போ அகரம் மூலமா இப்போ Jan 3 ஒரு பெரிய கான்ஃபரன்ஸே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட நீர் வளத்தை இன்னும் பெட்டரா பண்ண முடியுமான்னு ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட பேசுறது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை, சென்னை வாழ்க்கை இன்னும் எவ்வளவு பெட்டர் பண்ண முடியுங்கிறதுக்கான அந்த தாட் ப்ராசஸ் நெக்ஸ்ட் இயர்ல நிறைய இருக்கும். அது ஆக்கப்பூர்வமா நடக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஒரு நடிகரா இருந்த உங்களுக்கு இப்போ நடிகர் சங்கத்துடைய பொருளாளர் அப்படின்ற பொறுப்பு கூடியிருக்கு. ஸோ இதை எப்படி உணர்றீங்க? இந்த நடிகர் சங்கத்துடைய பணிகள் எல்லாம் எப்படி போயிட்டு? எங்களுடைய நடிகர் சங்கம் ஒர்க் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இயர்ல புது சேலஞ்சஸ் இருக்கும். நிச்சயமா மெம்பர்ஸ்க்கு நிறைய நல்லது பண்ணணுங்கிற ஆசை இருக்கு. இப்படி தொடர்ந்து உங்களுடைய பணிகளுக்கு இடையில அடுத்து என்னென்ன படங்கள்லாம் பண்ண இருக்கீங்க? அந்த படங்கள்லாம் எப்படி வரும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க? இந்த வகையில் தோட ரொம்ப நிறைவான படமா வந்திருக்கு. அது வெரி ஹாப்பி அபவுட் தட் ஃபிலிம். அதே மாதிரி காஷ்மீரா ஒரு எக்ஸைட்டிங்கான ஃபில்மா இருக்கு. எல்லாரும் நிச்சயமா கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமா அது இருக்கும் நம்புறேன். அண்ட் அடுத்து மணி சார் கூட ஒர்க் பண்ண போறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்து உங்ககிட்ட எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, தமன்னா கூட மீண்டும் ஜோடி சரிங்க. பையா படமாகட்டும், சிறுத்தை படமாகட்டும், ரெண்டு படத்துலயுமே உங்களுடைய கெமிஸ்ட்ரி செம்மையா இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் காசிப்லாம் கூட வந்த நிலையில மீண்டும் தமன்னாவோட சேரக்கூடிய அனுபவம் எப்படி இருக்கு? தமன்னா கூட I think after 4 years we are working together. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி பையா மாதிரியோ சிறுத்தை மாதிரியோ இல்லாம இதுல டெஃபினட்டா வேற ஒரு கிராஃப் இதுல இருக்கு. அது வகையில் நான் ரொம்ப ஹாப்பி. அண்ட் ரெண்டு பேருக்கு இருக்கிற சீன்ஸ் ஆக்சுவலி இட்ஸ் பிரெஞ்சு ஃபில்மோட ரீமேக் தான் நாங்க பண்றோம், தமிழ் தெலுங்கு பைலிங்குவலா. பட் அதுல இந்த லவ் ட்ராக்கே இருக்காது. அந்த லவ் ட்ராக் ஃபுல்லா டைரக்டர் டெவலப் பண்ணியிருக்காரு. அது படத்துல எந்த வகையிலும் கதைக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணாம ஹியூமரஸாவே தான் போகும் அந்த கேரக்டரைசேஷன். ராஜமுருகனோட டயலாக்ஸ் குக்கு பண்ண ராஜமுருகன் டயலாக்ஸ் அதுல ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கு. சோ வேற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நீங்க இதுல பாப்பீங்க நம்புறேன். தமன்னா பத்தி கேட்டாச்சு. இப்போ ஒட்டுமொத்தமா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் அப்படின்னா உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சிருக்கு? யார் நல்லா நடிக்கிறாங்க? யார் நல்லா ஸ்டபோனா இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல ஐ திங்க் இப்போ நயன்தாராஸ் பீன் ஹேவிங் a very good ரொம்ப வெரைட்டியான ஃபிலிம்ஸ், நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காஷ்மீரில் ஆகிய அவங்களோட ரோல் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ண போறேன். மற்றபடி இந்த ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணணும்லாம் அப்படி நினைக்கிறது இல்லை. எனக்கு எப்பவுமே வடிவேல் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ நெக்ஸ்ட் இயர் வடிவேல் சார் கூட ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லலாம்.